அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ரஹ்மா, அன்பும் இரக்கமும் பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். யாராவது உங்களுக்கு உதவி செய்த போது, அன்பாக பேசிய போது அல்லது உங்களுடன் பகிர்ந்து கொண்ட போது நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக. அதனால்தான் இஸ்லாம் நம்மையும் மற்றவர்களிடம் அன்பாகவும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள சொல்கிறது. அன்பாக இருப்பது என்றால் பணம் கொடுத்து உதவுவது அல்லது பரிசுகள் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் அன்பு என்பது ஒருவரை பார்த்து புன்னகிப்பது, மென்மையாக பேசுவது, நண்பர்களுக்கு உதவுவது, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வது, விலங்குகளிடமும் கருணையுடன் நடப்பது. அன்பான மாணவர்களே, ஒரு நல்ல முஸ்லிம் எப்போதும் இப்படி சிந்திப்பார். இன்று நான் யாரை மகிழ்ச்சிப்படுத்தலாம்? பிறரிடம் அன்பு காட்டுவதன் மூலம் மகிழ்ச்சிப்படுத்தலாம். நன்மை செய்பவர்களையும் பிறரிடம் அன்பாகவும் இரக்கத்துடனும் நடப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். இரக்கம் காட்டுபவர்களுக்கு அருளாளனான அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அன்பான மாணவர்களை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு அல்லாஹுக்கு பிரியமானது. அன்பு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சிறிய அன்பான செயல்களுக்கும் பெரிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நம்மை அன்பும் இரக்கமும் கொண்ட பிள்ளைகளாக ஆக்குவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.